மாணவர்களும் இளைஞர்களும் நீட்டுக்கு எதிரா ஒட்டுமொத்த நாடு முழுக்க அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நீட்டுக்கு எதிராக எந்த குரலும் எழுப்ப மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. முதலமைச்சரோ அல்லது சக அமைச்சர்களோ அல்லது தாவேகா தொண்டர்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீட் தேர்வுக்கு ஆதரவா பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே நீட் தேர்வுக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்காங்க. கடந்த 2021 இருந்து 26 வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ஃபைட் பண்ணிருக்காங்க. அதை யாரும் மறுக்கல. நீங்க ஃபைட் பண்ணும்போது 40க்கும் மேற்பட்ட எம்பிகளை வச்சிருந்தீங்க. இங்க நீங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தீங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க போராடி நீங்க குரலை எழுப்பி பிரைம் மினிஸ்டர் காது கொடுத்து கேட்டாரா? இந்த கேள்விக்கு டிஎம்கே காரங்க பதில் சொல்லுங்க. இப்போ தாவேகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணி ஆட்சியில தான் இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு எம்பி கூட பார்லிமெண்ட்ல கிடையாது. சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கேட்பாரு? நீங்க சொல்லுங்க. அவரு நீட்டை ஆதரிச்சு எங்கேயும் பேசவும் இல்லை. நீட்டுக்கு எதிராக தான் இப்பவும் தாவேகா கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. ஆனாலும் இங்க முதலமைச்சர் மீது பழி சாட்டுறது சரியல்ல. ஒரு போட்டோ காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த போட்டோ நம்முடைய முதலமைச்சருடைய போட்டோ. ஏன் ஒரு கர்ச்சீப்பை மூடிக்கிட்டு இந்த களத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. இது 2017 மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நம்முடைய முதலமைச்சர் முகத்துல கர்ச்சீப்பை கட்டிக்கிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. அவரு மாணவர்களோட இளைஞர்களுடன் இணைஞ்சு இருக்கிறதாலையும் ஒரு போராட்டத்துல தன்னுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதாலையும் அன்னைக்கு இது மாதிரி கலந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட போர்க்குணத்துல மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு முதலமைச்சரை சாதாரணமா குற்றச்சாட்டுறது மிக மிக தப்பு.